ஏன்னா 9th மந்தில் வந்து ஒன்று அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் 37 வாரம் முடிஞ்சிச்சினாலே எனி டைம் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். எனி டைம் டெலிவரி ஆகணும்னா அப்போ போயிட்டு நான் ஷாப்பிங் போகிறேன், நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், போகிற இடத்துல டக்குன்னு வாட்டர்ஸ் பிரேக் ஆனால் ஒரு பெரிய கஷ்டமாயிடும். ஸோ அதனால் எப்போதுமே கவனமாக தான் இருக்கணும். அவங்களோட வீட்டில் உள்ளவங்க இன்னும் ஆன்சைட்டியோடு இருப்பாங்க. அதோட ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தா கரெக்டாக அந்த 9th மந்தில் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலர்லி இப்போ பிபி எல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அந்த 20 வாரத்துக்கு அப்புறம் தான் பிபி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கர்ப்ப காலத்தில் முன்கர்ப்பஜன்னின்னு சொல்கிறது, எக்லாம்சியான்னு சொல்லுவோம். அந்த பிபி அதிகமாகிட்டே போயிட்டு சடனாக ஃபிட்ஸ் கூட வரலாம். அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அந்த கடைசியில் சடனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் கடைசி 9ஆம் மாதம் வாரம் செக்கப்புக்கு வர சொல்லுவோம். அதே மாதிரி திடீர்னு பாப்பாவுக்கு வந்து வாட்டர் லெவல் கம்மியாகலாம், திடீர்னு பாப்பாவோட மூமெண்ட்ஸ் கம்மியாகலாம், இந்த மாதிரி சடனாக ப்ளீடிங் ஆகலாம். இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அந்த 9வது மாதத்தில் அதிகமாக இருக்கும்.